ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். அதாவது லாஸ்ட் 2 டேஸாக என்னால் வீடியோ போட முடியல. கொஞ்சம் ஒரு எமர்ஜென்சி ஒர்க்கு, அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டேன். ஸோ மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா, நான் வீடியோ போடனாலும் மார்க்கெட் பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. லாஸ்ட்டு வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணது என்னென்னா, அதாவது இந்த வாரமாவது மார்க்கெட் பாசிட்டிவ் ஆகுமான்றது எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி ஒரு லாஸ்ட்டு 2 டேஸாக இந்த வாரம் ஸ்டார்ட் ஆனது மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் மோடில் தான் இருக்குது. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா, ஐடி செக்டர் பட்டையை கிளப்பிட்டுருக்கு. இன்ஃபோசிஸ் இன்றைக்கி 4% ரேலி. நிஃப்டி ஐடியும் ஒரு மொமெண்டம் கொடுக்குது. பட் ஒரு தடவையும் ஐடி செக்டர் வந்து உங்களுக்கு ஒரு அப்சைட் மொமெண்டம் கொடுக்கும் போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. சரி, ஓகே, இந்த ரேலியாவது வந்து அப் ட்ரெண்டாக மாறுமா அப்படின்னு. ஆனால் ஒரு டைம் என்ன ஒரு 4 நாள் தொடர்ந்து ஏறிட்டு திருப்பி அந்த டவுன் ட்ரெண்டில் தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கு லாஸ்ட் ஒரு 6 மந்த்தாக. ஸோ அந்த சினாரியோ முடிவுக்கு வருமானதை வந்து வாட்ச் பண்ணோம். இந்த கண்டினியூ ரேலி வந்து இருக்குமான்றது வந்து யோசிக்கணும். இப்போதைக்கு ஓகே, எப்படி டெவலப் ஆகுதுன்னு பார்ப்போம். ரொம்ப நம்ம ஆசைப்பட வேண்டாம். ஓகே, சரி. நிஃப்டி ஸ்மால் கேப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவ் மோடில் வருது. அதாவது புது வருஷத்துக்கு பக்கத்தில் க்ளோசிங் வச்சுருக்காப்புல. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த ஆல் டைம் ஹை உடச்சுன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். யூஎஸ் மார்க்கெட்டும் சரி, ஓவராலாகவே எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் மோடை நோக்கி தான் வந்து இருக்குது. லெட்ஸ் சி நிஃப்டி இன்றைக்கி ஒரு பெரிய கேப்பை பாய்ச்சில். அதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா, யூஎஸ் மார்க்கெட், கிஃப்ட் நிஃப்டியோட அந்த ஓப்பனிங் எல்லாமே சேர்ந்து Q1 ஏர்னிங்ஸ். ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து சொல்லலாம். ஒரு பாசிட்டிவ் மோட். இப்போ நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 24,250 க்ளோசிங் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து மார்க்கெட் வந்து 24,500 திருப்பி ஃபால் ஆகிடுச்சு. 24,550, 600. ஸோ ஒரு மாதிரி வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனில் தான் வந்து இப்போ நிஃப்டி இருக்குது. அதாவது லாஸ்ட் 6 மந்தில் என்னப்பா ஏறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இருக்காது. என்னப்பா இறங்கிச்சுன்னு கேட்டாலும் பெருசாக இறங்காது. ஒரு ஜிக்ஸாக் மூமெண்ட் தான். அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிலேஷன் சொல்லுவாங்கள்ல, ஒரு பெண்டலம் மாதிரி. மார்க்கெட்டோட இப்போ கரண்ட் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகுது கீழே வருது. அந்த மேலே போகுது கீழே வரதுக்கான அந்த தாக்கம் வந்து கம்மியாகிட்டுருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த ரேஞ்சு இது இப்படி, ஸோ இதுக்குள்ளே தான் சுற்றிட்டுருக்கு. அகெயின் இங்கே கீழே வந்துட்டு இங்கே மேலே போயிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து 478 500 இந்த ப்ரீவியஸாக இருக்குது பாருங்கள். இது வந்து அப்கமிங் டேஸில் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஓரளவுக்கு நல்ல மொமெண்டம் கொடுக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துலேயே வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து இருந்தது 23,500 பக்கத்தில். அது 23,600 500 பிலோ வரும்போது அப்படியே லோ எடுத்து இந்த 10 லைன் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிடுச்சு. ஸோ இதே தான் இப்போது அந்த டெக்னிக்கலாக ஏன் இந்த இடத்த வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்றது உங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு நம்புகிறேன். ஸோ எனிவே இப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 24,500 நோக்கி இருக்குது. இன்னொரு 250-300 பாயிண்டில் நிஃப்டிக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்றது வந்து முக்கியமான தகவல். இதுலேருந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு பெரிய மூவ் வந்து எதிர்பார்க்கலாம். பார்ப்போம். ஸோ நிஃப்டி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 57,514. அதாவது ஐடி செக்டரோட பெரிய சப்போர்ட்னால வந்து நிஃப்டி வந்து ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. பட் பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது வந்து இந்த ஹெச்டிஎஃப்சி வந்து கண்டினியூவாகவே வந்து இந்த ஒரு பெரிய ரெக்கவரி இல்லாமல் ஒரு அரைன்னு அரைச்சிட்ருக்காங்க. அரைச்சமாகவே லைட்டாக பவுன்ஸ் ஆகிருக்கு. இன்னும் பெரிய மீனிங்ஃபுல் ரெக்கவரி தெரியல. 57,800 கிராஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பேங்க் நிஃப்டியில் ஒரு பாசிட்டிவ் சைன் இருக்கும். பட் என்னென்னா சப்போர்ட் எடுத்துருக்கு. இந்த ஏரியாவில் 56,000 பக்கத்தில் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் எடுத்ததுனால ஏதாவது ஒரு எனக்கு தெரிஞ்சு அப்கமிங் டேஸில் மார்க்கெட் வந்து ஒன்று சைட்வேஸ் இல்லைனா வந்து அப்சைடு மூமெண்டம் ரெசிஸ்டன்ஸை நோக்கி தான் பயணிக்கும். தட் மீன்ஸ் அடுத்த ஒரு ஃபியூ டேஸ்க்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் அந்த மாதிரி தான் இருக்க ட்ரை பண்ணுது. இந்தியா விக்ஸும் ஒரு 13 பிலோ தான் இருக்கனால வந்து நத்திங் டு வரி. ஸோ ஹெச்டிஎஃப்சி வந்து இது வரைக்கும் நல்ல செல் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் ரெக்கவரி ஆக ட்ரை பண்ணுது. சப்போர்ட் எடுக்குது. ஒரு 750 கிராஸ் ஆச்சுன்னா ஒரு மொமெண்டம் கொடுக்கும். கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ், ஓவர் சோல்டு என்ட்ரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரிலையன்ஸும் அதே சினாரியோ தான் உங்களுக்கு. பெரிய 1277 அப்படின்ற ரேஞ்சில் வந்து க்ளோசிங் வச்சுருக்காங்க.
ஐடியோட மொமெண்டம் நல்லா இருக்கு. கண்டினியூட்டி ஆரம்பம் நல்லா இருக்குது, முடிவரை எழுதணும்ல. ஒரு தடவையும் எதிர்பார்த்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான். இந்த ஒரு ட்ரிபிள் பாட்டமாக ட்ரை பண்ணுது, இது பாருங்கள், நல்ல ரிக்கவரி. அகெயின் வந்து கிராஷ், நல்ல ரிக்கவரி, அகெயின் கிராஷ், அகெயின் ரிக்கவரி, தெரியுதா? ஸோ 3 டைம்ஸ் வந்து ஒரு நல்ல ரிக்கவரி வந்து ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்குது. அந்த சீக்வன்ஸ் பிரேக் ஆகணும்னா அட்லீஸ்ட் 31,500 நிஃப்டி ஐடி கிராஸ் ஆச்சுன்னா ட்ரெண்ட் ரிவர்சலாக கன்சிடர் பண்ணலாம். பார்ப்போம், லாங் கன்சால்டேஷன் வரும்போது ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டைம் கரெக்ஷன் முடிவுக்கு வரும். அதாவது எதுவுமே வந்து தொடர்ந்து டவுன் ட்ரெண்டாகவே இருக்காது, எதுவுமே தொடர்ந்து அப் ட்ரெண்டாகவும் இருக்காது. நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி தான். சம்டைம்ஸ் வந்து நம்ம பண்ணுறதெல்லாம் சக்ஸஸாக இருக்கும், சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணாலும் ஃபெயிலியராக தான் வந்துட்டுருக்கோம். அதுக்குன்னு ஒரு நேரம், அதுக்குன்னு ஒரு டைம் சைக்கிள் இருக்குல்ல, அது வரும்போது வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ அது மாதிரி தான் மார்க்கெட்டும். இந்த ஐடி செக்டாருக்கும் ஒரு விடிவு காலம் வரும், கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆகும். வெல் செய், நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஎன்ஏ டெலகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.